அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய வாசிப்போட, நேசிப்போட, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதத்தோட தன்னம்பிக்கை கொண்டு வாழும்போது இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையாக அமையும். இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிமையாக அமையும்ன்ற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாங்க. சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வீடியோவில் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ, ஒருத்தர் செவுத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அந்தரத்துல தொங்கி செவுத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இதை ஒருத்தர் செல்போன்ல வீடியோ எடுத்து, அந்த செல்போன்ல வீடியோ எடுத்து அதை பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம சூரியன் வந்து என்ன பண்றாரு, எய்தாப்புல ஒருத்தர் செவுத்துல பெயிண்ட் அடிச்சு தொங்கிக்கிட்டே பெயிண்ட் அடிக்கிறத வீடியோ எடுத்துட்டு சொல்றாரு, நான் அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் தொங்கி பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து, லைட்டு போடுறதுல இருந்து, அடிமட்ட வேலையில இருந்து, அடிமட்ட தொண்டரா இருக்கிறதுல இருந்து தன்னுடைய திறமையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு காட்டக்கூடிய இடமா அந்த ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தாரு. இந்த பிரபஞ்சம் அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து கொண்டே இருக்கு, ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கு. இந்த கணத்தில் வாழும்போது நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். விஜய் சேதுபதி என்ன சொல்லுவாரு, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. அப்படி அது கிடைக்கலன்னா தப்பு உங்க மேலதான் இருக்கு அப்படின்னாரு. தப்பு உங்க மேலதான் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு வகையில அது கேட்கறத கொடுத்துருது, ஆனா நீங்க ஏதோ ஒரு வகையில அதை நீங்க தடுத்துட்டு இருக்கீங்க. என்ன, அதை நீங்க தான் தடுக்கிறீங்க. கொடுப்பதை நீங்கள் தான் தடுத்து கொண்டிருக்கீங்க. அதற்கான உழைப்போ, அதற்கான தேடுதலோ, அதற்கான பிரச்சனைகளோ, அதற்கான முயற்சியோ ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கும் போது, பிரபஞ்சத்தை நோக்கி ஓடும் போது, உங்களுடைய வெற்றியை நோக்கி ஓடும் போது அது கண்டிப்பான முறையில் கிடைக்கிறதுன்னு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு. ஓஷோ ஒரு படி மேல போய் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுப்பதில்லை. நல்லா கேளுங்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது தேவையோ, அல்லது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்காது. ஆனால் உங்களுக்கு எது தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். வாட் யூ டிசர்வ், உங்களுக்கு எது தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் மறுக்காமல் கொடுக்கிறது. நாங்க என்ன அர்த்தம் சார், நம்ம இப்படியான ஒரு மனைவி வரணும், இப்படியான ஒரு வாழ்க்கை அமையணும்ட்டு நமக்கு ஒரு வேண்டுதலை வைப்போம் இல்லையா? நமக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு ஒரு வேண்டுதலை வைப்போம். ஆனால் வரக்கூடிய பெண் நம்மை திருத்துபவர்களாக இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையை மாற்றுபவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே ஒரு கட்டத்துல மாறுபவங்களா இருக்கும். அப்படி ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிடித்ததை இந்த பிரபஞ்சம் கொடுப்பதில்லை, ஆனால் நமக்கு எது தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கும். ஜெயமோகன் ஒரு கதை எழுதியிருப்பாருங்க. ஒருத்தனுக்கு என்ன பெரிய ஆசைன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசை. அது சாதாரணமான தற்கொலை கிடையாது. அவனுக்கு இயற்கையாவே ஒரு நரம்பு தளர்ச்சி இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு வெளிரிய முகம் இருக்கு. எங்க போனாலும் அவனால சக்சஸ் ஆக முடியல. கால் நடுக்கம் இருக்கு, உடம்புல ஒரு நடுக்கம் இருக்கு. அவன் எந்த வேலையை செஞ்சாலும் சக்சஸ் ஆக முடியல. உடம்பு ஒரு பெரிய போராட்டம். வாழ்க்கையவே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்றான். ஆனா அவனுடைய தற்கொலை எப்படி இருக்கணும்னா, அப்படியே ஒரு பூங்கா நடுவில் அவன் இறக்கணும், அவனுக்கு மேல மழை பெய்யணும், சுத்தி மரங்களில் இருந்து பூக்கள்லாம் வரணும். இப்படி எல்லாம் கற்பனை. இந்த தற்கொலை பண்ணிக்கிறவனுங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, அப்படியான அவனுக்கு ஒரு கற்பனை. அப்படி எந்த ஊர்ல நான் போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு யோசிக்கிறான். சிறப்புஞ்சி மாதிரி ஆகும்பே அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஆகும்பேல போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். எப்படியெல்லாம் இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு முயற்சி. ஆகும்பேக்கு போறான். அங்க ஒரு ரூம் எடுக்கிறான். ரூம் எடுத்து அந்த ரூமை எடுக்கும் போதே அந்த பேர்லாம் எழுத சொல்லுவாங்கல்ல, அந்த பேரை எழுதும் போதே மேல பாக்குறான் ஒரு ராஜநாகத்தினுடைய ஒரு படம் இருக்கு. பிளாக் கோப்ரா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த பிளாக் கோப்ராவினுடைய படம் இருக்கு அந்த ரூம்ல. அந்த டைரிக்கு மேல அந்த பின்னாடி அந்த படம் வச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்க்கும் போதே நமக்கு அடிவயிறு கலங்கும். இது என்னன்னு கேட்கிறான். இந்த ஊர்ல இந்த பிளாக் கோப்ரா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த ஊரே பிளாக் கோப்ராக்காக ரொம்ப ஃபேமஸ், இங்க நிறைய அது இருக்கு அப்படின்றாங்க. இப்ப ரூம்ல உட்காந்து யோசிக்கிறான், நம்ம எப்படி சாகணும். ஒரு பிளாக் கோப்ராவை பிடிச்சு அது கையால கடிக்க வச்சு, அதுக்கப்புறம் இந்த மலையெல்லாம் அப்படியே பார்க்ல நம்ம இறந்து போகணும் இப்படின்னு முடிவெடுத்துட்டு போறான். ஒரு பார்க்ல போய் உட்கார்றான் சார். அவனுக்குன்னு பிளாக் கோப்ரால எங்கேயுமே கிடைக்கல, அப்படிலாம் கொடுக்க மாட்டோம்ன்றாங்க, வாடகைக்குலாம் எங்கேயுமே கிடைக்கல. இந்த பார்க்ல போய் உட்காந்து எப்படி எல்லாம் சாகலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ஏதோ காலில் ஒரு அழுத்தின மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, இல்லை அழுத்தின மாதிரி ஒரு சின்ன வலி வருது. ஒரு 5 நிமிஷத்துல மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறான். பார்ட் 1 முடியுது. 8 வருஷம் ஆகுது, 7-8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் கழிச்சு
அதே மனிதன் திரும்ப அதே ஊருக்கு வராங்க. அதே ஆகும்பே என்ற ஊருக்கு வர்றான். இப்ப அவனுடைய உடம்பு திடகாத்திரமா இருக்கு, அவனுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, அவனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, அவனுடைய பிசினஸ்ல மிகப்பெரிய வெற்றியாளனா இருக்கான். தான் எந்த ரூம் எடுத்தோமோ, எந்த இடத்துல ரூம் எடுத்தோமோ அதே இடத்துக்கு வரான் சார். அதே இடத்துக்கு வர்றான், அதே மாதிரி கையெழுத்து போடுறான், அதே அந்த பிளாக் கோப்ராவை பார்க்கறான். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, எங்க எப்படி இருக்கீங்க, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு. அவன் சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். எப்படிப்பான்னு ஜெயமோகன் எழுதுறாரு சார். அவன் போய் அன்னைக்கு பார்க்ல உட்காந்தான்ல, அப்போ ஒரு சின்னதா ஒரு கடிச்ச ஒரு இருந்துச்சுல, அந்த பிளாக் கோப்ரா தான் சார் கிடைச்சிருக்கு. பிளாக் கோப்ரா தான் கிடைச்சது. ஆனா அது விஷத்தை முழுமையா உள்ள செலுத்தல, கொஞ்சமா செலுத்திருக்கு. இவனுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமா செலுத்திருக்கு. அது செலுத்தின விஷம் மருந்தா மாறி இருக்கு சார். மருந்தா மாறி இவனுடைய நரம்பு தளர்ச்சி, இவனுடைய உடம்பு எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய மருந்தாக, இந்த மனநிலை மாற்றம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய மருந்தா அந்த பாம்பினுடைய கடி, அந்த விஷம் கொஞ்சமா உள்ள இறங்கியிருக்கு. பல்லு முழுமையா இறங்காம. இவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் சொல்லியிருக்காரு, அந்த பாம்பு உனக்கு கடவுளாக மாறி இந்த மருந்தை உள்ளே செலுத்தி இருக்குன்றிருக்காரு. அந்த ஜெயமோகன் எழுதுறாரு, இந்த உலகத்தில் எது அமிர்தமோ அதுவே விஷம், எது விஷமோ அதுவே அமிர்தம்ன்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை சார். எது விஷமோ அதுவே அமிர்தம். அப்படி அந்த விஷம் கொஞ்சமாக இறங்கும் போது அது உள்ளே புகுந்து அவனுடைய வாழ்க்கையே மாத்திருக்கு. அவனுக்கான தன்னம்பிக்கையை பிறந்திருக்கு. இப்படி இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில ஒரு அமிர்தம் விஷமாக மாறுது, ஒரு விஷம் அமிர்தமாக மாறுது. புத்தர் சொல்றாரு இதே விஷயத்த. புத்தர் ஒரு இடத்துல சொல்றாரு சார், இந்த உலகத்துல எல்லாமே எதெல்லாம் அதிகமாக மாறுகிறதோ, பூஜைகளாக இருக்கட்டும், சடங்குகளாக இருக்கட்டும், சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், ஏன் தியானமாக இருக்கட்டும், தியானம் கூட ஒரு வகையில் கெட்டதுன்னு. அப்ப எதுப்பா இந்த உலகத்துல சந்தோஷத்தை கொடுக்கும்னா, இந்த கணத்தில் வாழ்ற, இந்த கணத்தில் யாரால் வாழ முடிகிறதோ, இந்த கணத்தில் நடக்கக்கூடியது யாரால சந்தோஷமா அனுபவிக்க முடிகிறதோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி புரியும்பா. மனிதர்கள் நேற்றைய பயத்தினால் நாளைய எதிர்காலத்தை எண்ணி இன்றைய வாழ்வை இழக்கிறார்கள்னு புத்தர் அவர் சொல்லுவார். அப்படி அவர் கடைசி மரண தருவாயில இருக்க போது கொடுங்க. புத்தர் அந்த நாய்க்குடை காளான சாப்பிட்டுறாரு, கடைசி மரண தருவாயில இருக்காரு. ஆனந்தர் அலறார். எல்லாரும் வந்து புத்தரை பார்க்கறாங்க. ஆனந்தர் அலறார். புத்தர் சொன்ன வார்த்தை, ஆனந்தா அமைதியாக இரு, எல்லோரையும் அமைதியாக இருக்க சொல்லு. நான் மரண தருவாயில் இருக்கிறேன். இந்த மரண தருவாயை மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மரண தருவாயினுடைய இன்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த மரண தருவாய் எப்படி இருக்கும் என்று நுகர்கிறேன். இந்த மரண தருவாயினுடைய உச்சத்தை நான் பார்க்கிறேன். இந்த மரணத்தினுடைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த மரண தருவாய்க்கு நான் செல்ல போகிறேன்னு அந்த உற்சாகத்தினுடைய மிகுதிக்கு ஒருத்தரால போய் சொல்ல முடியல சார். இந்த கணத்தில் வாழக்கூடியவர்களால் புத்தராக வாழ முடியும்னு அர்த்தம். நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், அதிகமான முறையில் பணம் சம்பாதிக்கும் போது அதுவே விஷமாக மாறிடும். கொஞ்சமாக சில விஷயங்கள் இருக்கும் போது விஷம் அமிர்தமாக மாறிடும். விஷமே அமிர்தமாக மாறும். அந்த பாம்பு கடி போல இந்த தருணத்தின் வாழ கற்றுக்கொண்டவர்கள் அதை வென்றுறாங்க சார். ஒரு பெரிய விவசாயி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய விவசாய நிலத்தை 3 மகன்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. 3 மகன்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அந்த அவருக்கு தெரியுது, இந்த 3 பேரும் சோம்பேறிங்க, வேலையே செய்ய மாட்டானுங்கன்னு தெரியுது. இந்த விவசாய நிலத்தை இவங்க வந்து உழுக மாட்டானுங்க, பயிரிட மாட்டானுன்னு தெரியுது. அவருக்கு மரண தருவாய் வருது. அந்த விவசாயி என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த 3 நிலத்துல ஏதோ ஒரு இடத்துல நாங்க புதையல புதைச்சு வச்சிருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாம் புதையல் புதைச்சு வச்சாங்க. ஆனா இந்த 3 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தேன்ல, அதுல எதுல புதையல் இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா, நீங்க பாத்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. இந்த 3 பேரும் நிலத்தை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. இங்க அங்க தோண்டி 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 கடைசியில புதையலும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. இப்ப யோசிச்சாங்க, 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்ப என்னென்ன பண்றது, என்ன தம்பி பண்றது, சரி நிலத்தை எப்படினாலும் உழுதுட்டோம், எல்லாருமே சேர்ந்து பயிரிடுவோம், மொத்தமா பயிரிடுவோம், லாபத்தை பிரிச்சுக்குவோம்னு முடிவு பண்ணாங்க. அவங்க தோண்டினதுனால அந்த உழைப்புல பயிரிட்டாங்க சார். புதையலை விட 10 மடங்கு காசு வந்தது சார். அப்ப புதையல் எது பாடினா அந்த உழைப்பு தான் அவங்களுக்கு புதையலாக வந்துச்சு. அந்த தருணத்தில் முடிவெடுத்து, அந்த தருணத்தில் வாழ்ந்து, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இல்லாம அந்த தருணத்தில் வாழ்ந்து, பயம் இல்லாமல் வாழ்ந்த அந்த காரணத்தினால அவங்களுக்கு அந்த உழைப்பின் மூலமாக புதையலாகவே கிடைச்சதுன்னு இந்த ஜென் கதை வரும். நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுவோம், ஏதோ ஒண்ணு கிடைக்காத ஒரு விஷயம் இருக்கும்ல, இல்ல அதிகமாக கிடைத்தாலுமே அது பிரச்சனையா இருக்குன்றாங்க. ஷியாம் சர்மான்னு ஒரு பெரிய ஆத்தர், நல்ல ரைட்டர். அவருக்கு குழந்தை இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுவோம், குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சு,
இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, இதுக்கு போங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த வேதனையெல்லாம் போக்கிக்கிறதுக்கு குழந்தைகளை பற்றி கவிதை எழுத ஆரம்பிச்சார். குழந்தைகளை பற்றி எழுத ஆரம்பிச்சார். குழந்தைகளை பற்றி புத்தகமாக எழுத ஆரம்பிச்சார். ரொம்ப ஹிட்டாச்சு சார், ரொம்ப ஹிட்டாச்சு. எல்லாரும் அவருடைய குழந்தை புத்தகத்தை வாங்கி 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 படிப்பாங்க. ரொம்ப ஹிட்டாச்சு. ஒரு கட்டத்தில் 80 புத்தகம் எழுதினார். குழந்தைகளை பற்றி மட்டும் 80 புத்தகங்கள் எழுதினார். அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, சொல்லக்கூடிய பதில் என்னன்னா 80 குழந்தைகள்னு சொல்லுவார். 80 குழந்தைகள். ஏன்னா 80 புத்தகம் எழுதியிருக்காரு. 80 குழந்தைகள். அவருக்கு குழந்தை இல்லை என்பது ஒரு சாபமாக இருந்தாலும் கூட, குழந்தை இல்லை என்பது ஒரு சோகமாக இருந்தாலும் கூட, அந்த சோகத்தை கூட புத்தகமாக மாற்றி அதை வெற்றி பார்த்தார். பார்த்தீங்களா, எது நஞ்சோ அதுவே அமிர்தமாக மாறியிருக்கு. அவருக்கு எது சோகமோ அதுவே வெற்றியாக மாறி. அப்படி நமக்கான சில சோகங்கள் வரும்போது, நமக்கான சில சவால்கள் வரும்போது, யார் ஒருவன் இந்த தருணத்தில் புத்தரை போல் வாழ்ந்து, ஷாம் சர்மா போல் வாழ்ந்து இந்த தருணத்தை அனுபவிக்கிறானோ அவனுக்கு விஷம் கூட அமிர்தமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் அந்த அமிர்தம் கிடைக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும்.